சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்லைங்க, நான் வெளியிலே சாப்பிட்டு வந்துட்டேன். தினமும் ஏன் வெளியவே சாப்பிடுறீங்க? வீட்டுக்கு வந்து இங்கேயே சாப்பிடலாம்ல. இனிமே வரேன், இங்கேயே சாப்பிட்றேன். ம். அகிலா விஷயத்தை பத்தி அப்பா கிட்ட பேசுனீங்களா? இல்லைங்க, வீட்டுக்கு போகலான்னு மாமாவுக்கு கால் பண்ணேன். மாமா இன்னைக்கு எங்கேயோ விராலி மலை வரைக்கும் போயிருக்கிறதா சொன்னாரு. அதான் ஃபோனில் பேச வேணாம், நேரில் நாளைக்கே போய் பேசிக்கலான்னு அமைதியாக இருந்துட்டேன். நாளைக்கு மறக்காம போய் பேசுங்க. அகிலாவுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இதை நிப்பாட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ம். காயத்துக்கு மருந்து போட்டாச்சா? இன்னும் இல்லைங்க. போட்டு விடுவா? இல்ல வேணாம், நானே போட்டுக்கிறேங்க. ஏங்க, உங்களுக்கு ஏங்க சிரமம்? நானே போட்டு விடுறேன். இதானுங்க. ம். காயத்தை காட்டுங்க. அவைகளை நான் மயிலிறகுகளாகவே மாற்றுகிறேன். வருட நீ கண்கள் மூடி ரசித்திருக்கும் இந்த பிம்பங்கள் என் வாழ்வின் கடைசி நினைவுகளாகவே மலரட்டும். காதல் 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 எப்படி இருக்குங்க? பரவாயில்ல. உங்க கையில இருக்கிற காயத்துக்கு மருந்து போட்டாச்சா? இல்லைங்க, நானே பார்த்துக்கிறேன். ஏன் நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? என் காயத்துக்கு நானே மருந்து போட்டுக்க முடியாதுன்னா உங்க காயத்துக்கு எப்படி நீங்களே மருந்து போட்டுப்பீங்க? நானே மருந்து வச்சு விடுறேன். இதானுங்க. ஆமாங்க. கை நீட்டுங்க.
இருக்க வேண்டும். தினம் உன் விரல்களால் நீ மருந்திடுவாயெனில் என் உடலெங்கும் செங்குருதிகள் தெரிக்க காயங்கள் வேண்டும். மலரொன்று மயிலாய் மாறி தன் இறகெடுத்து எனக்கு மருந்திட்டது. அச்சய பாத்திரத்தில் அமிர்தம் நிரப்பி என் வாழ்வினிக்கே இன்று விருந்திட்டது. மலரே, ஐ லவ் யூ. இப்போ எப்படி இருக்கு? ஐ லவ் யூ. ஆ? புரியல. தேங்க்ஸ்ன்னு சொன்னேன். தூங்கலாம் மணி. ஆ, குட் நைட். குட் நைட். நீங்கள் மட்டும் தினமும் இப்படி மருந்து போடுவீங்கன்னா எவ்வளோ வேணும்னாலும் காயம் படட்டுங்க, எனக்கு கவலையே இல்லை. என்ன இவரு இப்படி நடங்குறாரு? ஒருவேளை காய்ச்சலா இருக்குமோ? ஐயோ, காய்ச்சல் இப்படி நெருப்பா கொதிக்குதா? ஏங்க ஏங்க, காய்ச்சல் அடிக்குது, ஹாஸ்பிட்டல் போலாமாங்க? ஏங்க, இப்ப என்ன பண்றது? ஏதாவது டேப்லெட் இருக்கான்னு தெரியலையே. ஏங்க, இந்த மாத்திரை மட்டும் சாப்பிட்டு படுங்க. ஏங்க, இங்க பாருங்க. ஏங்க, இந்த மாத்திரை மட்டும் போட்டுக்கோங்க, எந்திரிங்க. என்னங்க? தேனி தேனி, என்னங்க, தண்ணி குடிங்க.
தெரியலையே. காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையாம இருக்கே. என்ன பண்றது? நெத்தியில இரு துணி போடலாமா? காய்ச்சல் இப்போ கம்மியா இருக்கு. நடக்கமோ இல்ல. நல்லா தூங்குறாரு. மணி என்ன? எப்பவும் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம் தூங்குறாங்க? ராத்திரி விடிய விடிய கண் முழிச்சு பார்த்துக்கிட்டு பாதியிலே வந்த காய்ச்சலை துரத்தி விட்டுட்டேன் மலரே. தேங்க்யூ. இப்படி காலங்காத்தால உட்காந்து ஒரு டேஸ்டியான ஐஸ்கிரீமை பிரிச்சு சாப்பிட்றதுல என்ன ஒரு சுகம். வெற்றி, இன்னைக்குள்ள ஒரு 10 ஐஸ்கிரீமாவது முடிச்சிடணும். அதுதான் உன் டார்கெட்டே.
ராத்திரியெல்லாம் காய்ச்சல்ல படுத்துட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆஹா, என்ன ஒரு டேஸ்டி, என்ன ஒரு டேஸ்டி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் இனிப்பானது, டேஸ்டானது இந்த ஐஸ்கிரீம் தான். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்கன்னா சொல்லுங்க, ஃப்ரிட்ஜில் இன்னும் 10 வாங்கி வச்சிருக்கேன், உங்களுக்கு ஒன்று தரேன். இல்லைங்க, வேணாம். ஏங்க ஐஸ்கிரீம் பிடிக்காதா? பிடிக்கும், பட் வேணாம். ஏங்க சும்மா சாப்பிடுங்க, நல்லா இருக்குங்க. ஏங்க, நான் ஒன்று கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க. ராத்திரிலாம் காய்ச்சல்ல குளிர்ல நடுங்கிட்டு இருந்தீங்க, உடம்புலாம் வேற நெருப்பா கொதிச்சுது. இப்ப என்னடானா இப்படி உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ராத்திரி எல்லாம் நான் குளிர்ல நடுங்கினேன்ல. ஆமா. ஜுரம் நெருப்பா கொதிச்சதுல. ஆமா. அதனால தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். என்னங்க, என்ன சொல்றீங்க? இந்த பாருங்க, நமக்கு இந்த டாக்டர் கிட்ட போறது, அவங்க நம்ம கிட்ட இடுப்ப காட்டு அப்படின்னு ஊசி போடுறது, இந்த மாத்திரை சாப்பிட்றது, இதெல்லாம் நமக்கு ஒத்தே வராது. ஏற்கனவே டாக்டர் கிட்ட போய் போதுமான அளவுக்கு கடுப்பாயாச்சு. இந்த மாதிரி சாதாரண காய்ச்சல், இருமல், சளிக்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றது எப்பவுமே ரிவர்ஸ் சைக்காலஜி தான். அது என்னங்க ரிவர்ஸ் சைக்காலஜி? சின்ன வயசுல கணக்கு பாடம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேனே. பிளஸ் இன்டு பிளஸ் என்ன? பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ்ங்க, தெரியும்ல? ஓ, அதுவா? தெரியும் தெரியும். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அது எப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்களா? அந்த மாதிரி தாங்க இதுவும். இப்போ நமக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு மைனஸ். அந்த நேரத்தில் நம்ம என்ன சாப்பிடக்கூடாது? ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. அது ஒரு மைனஸ். அந்த மைனஸையும் இந்த மைனஸையும் ஒன்னாக்கி விட்டீங்கன்னா உடம்பு சரியாகி பிளஸ் ஆயிடும். எப்படி? ரொம்ப பயங்கரமான லாஜிக்கா இருக்கே. இதெல்லாம் யார் சொன்னது தெரியுமா? யாரு? நான் தாங்க, சொந்தமா உட்கார்ந்து யோசிச்சு கண்டுபிடிச்சது. இதை யார்கிட்டயும் வெளியில சொல்லிடாதீங்க. இப்போ இல்லைங்க, எனக்கு எப்பவுமே காய்ச்சல், இருமல்னு வந்தா உடனே ஒரு 10 ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருவேன். உடம்பு சரியாயிடும். உங்களுக்கும் இதே மாதிரி காய்ச்சல் வந்தா ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி குணமாகுது மட்டும் பாருங்க. இப்பதான் பிரிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? ராத்திரி எனக்கே தெரிஞ்சது நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பயங்கரமா குளிர்ச்சு, என்னை ஹாஸ்பிட்டல்லாம் வேற கூப்பிட்டீங்க. என்னால தான் எந்திரிக்கவே முடியல. யாரோ என்னை எழுப்புறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்கன்னு தான் தெரிஞ்சதே தவிர வேற ஒண்ணுமே தெரியலங்க. அப்படி ஒரு குளிர். ராத்திரியெல்லாம் எனக்காக கண்முடிச்சு பார்த்துக்கிட்டீங்க. நீங்க சரியா கூட தூங்கல. இதெல்லாம் எனக்காக நீங்க பண்ணீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்குங்க. நான் ஏன் உங்களை கவனிச்சுக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. நன்றி கடன். எனக்கு நல்லது பண்றீங்க, சப்போர்ட் பண்றீங்க. நான் இந்த வீட்டில் நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதையும் தாண்டி என் தங்கச்சி வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையை முடிச்சு கொடுத்து என் தங்கச்சிக்கு மட்டும் இல்லாம என் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நல்லது நினைக்கிறீங்க. அந்த நன்றி கடன் என் மனசுல இருந்ததுனாலதான் ராத்திரி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் உங்களை கவனிச்சுக்கணும், உங்களை பார்த்துக்கணும்னு தோணுச்சு. அதான் உங்களை நான் பார்த்துக்கிட்டேன். வெறும் நன்றி கடன் தானா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டேனே. சரி, ஓகே, இப்போதைக்கு நன்றி கடனாவே இருக்கட்டும். போக போக எல்லாம் மாறும்.